ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற இமேஜை எப்படி கலராக மாற்றுறது. ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற இமேஜை கலராக மாற்றுறதுன்னு பார்ப்போம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். கூகுளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வரும். உங்களுக்கு அதில் எந்த இமேஜஸ் தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் புதுசாக ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஸ்கின் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ தலைவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாநிறமாக தான் இருப்பார். அதனால ஒரு மீடியமான ஒரு கலரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி தலைவர் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா நம்ம பிளெண்டிங் மோடை யூஸ் பண்ணலாம். நிறைய கலர் மோட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு இது வச்சு பார்க்கும்போது அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். நான் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எரேசர் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் வர நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.